ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் எழும்பி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னான்னா சோறு மட்டும் தான் பொங்கிருக்கி, வேறு எதுவுமே பண்ணல. எதுக்குன்னு சொன்னான்னா காய்கறி எதுவும் இல்லை, அதனால பண்ணாமல் இருக்கேன். இப்போ மிதுன் வந்தால் தான் பண்ண முடியும், காய்கறி வாங்கிட்டு வர சொல்ல முடியும். அவன் டியூஷன் போயிருக்கான், அதனால இப்போ நானும் அப்படியே இருக்கேன். எனக்கு கடமையெல்லாம் முடிச்சுன்னு பைபிளெல்லாம் படிச்சுட்டு இருக்கேன். ஒருத்தனை நேற்றுக்கே உருட்டுன்னு எழும்பல, இன்னும் உருட்டுன்னு எழுப்புறேன். உருட்டுன்னு சொல்லி 5 மணிலேருந்து 4:45 உருட்டுன்னு இருக்கேன். இதுவரை இப்போ தான் எழும்பி போய் படிச்ச இருக்கேன். இப்போ காலையில் உருளைக்கிழங்கோ காலிஃப்ளவர் இருந்தால் பொரிச்சு கொடுக்கலான் இருக்கேன். சிக்கன் இருக்கி அதை பொரிச்சாண்டா காய்கறி வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். இப்போ அவன் வந்தான்னு சொன்னால் வாங்கிட்டு வரான். இப்போ பூசை முடிய இதுவரை வேலை பார்க்காம நிற்கேன். இப்போ மிதுசை பாருங்க, ஊசி என்ன பண்ணுதான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு வீடியோ எடுக்க போனேன். அவன் உஷாராயிருக்கான். அதனால நம்ம இப்போ வீடெல்லாம் தூத்தி தொடச்சிட்டு பாத்திரம் எல்லாம் கழுவ வச்சான்னு சொன்னான்னா மிதுன் வருது கணக்காக இருக்கும். அவன் என்ன பண்ணிருக்கான்னு சொல்லி நீங்கள் வீடியோக்குள்ளே பாருங்க, எப்படி வீடியோ எடுத்துருக்கேன். நாங்கள் வீடியோ எடுப்போம்னு சொல்லி நைட்டி பொத்திண்டு இருக்கேன். அவன் மொட்டை அடிச்சிருக்கனால வீடியோக்குள்ளே வராமல் இருக்கேன். இல்லை தான் அவன் வீடியோக்குள்ளே வருவேன், அதுக்கு ஒன்று குச்சிட்டு தான் வீடியோக்குள்ளே வராமல் இருக்காரு. இப்போ மிதுன் நமக்கு உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்தியாச்சு. உருளைக்கிழங்கு தான் இருக்கான், காலிஃப்ளவர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதெல்லாம் உருளைக்கிழங்கு மட்டும் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்தேன். நாளைக்கு நாகர்கோயிலில் போய் எல்லா பொருளும் வாங்கிட்டு வரணும், காய்கறி எல்லாம். உருளைக்கிழங்கை வெட்டி பொரிச்சு கொடுக்கணும். வேற என்ன செய்யணும்? நேற்றுக்குள்ள சாப்பாடு அப்படியே மீதி. இதுக்கு நான் நைட் இந்த பிரியாணி சாப்பிட்டனால நேற்றுள்ள சாப்பாடு அப்படியே மீதி, குழம்பு மீதி தான். அதை சூடாக்கிட்டு உருளைக்கிழங்கு பொரிச்சு அதுக்கு பிறகு சோறு வச்சு கொடுக்கணும். காலையில் உள்ள சாப்பாடு இன்னைக்கு டிஃபன் கட்டு சோறு தான் கொடுக்கணும். அப்போ தான் சோறு செலவழி இல்லை, சோறு செலவழியாது. காட்டு நின்னா உண்மையாட்டு காட்டு கொடுக்க மிதுசு. இப்போ லஞ்ச் வைக்கலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். உருளைக்கிழங்கும் அப்புறம் வெறங்குழம்பு அப்புறம் சோறு. இப்போ லஞ்ச் வச்சலாம். மாறாட்டி அது எதுக்குன்னு தெரியலையே. எல்லாமே நான் தொடச்சி எடுத்து போட்டதே இப்படி பேக் போட்டு 2 பேர் மாறாட்டி வச்சு இப்போ சாப்பாடு வச்சாச்சு, லஞ்சு கட்டியாச்சு. இதை வச்சு கொடுத்துட வேண்டியதான். சாப்பாடு அடி கொடுக்க 2 பேருக்கு மாறி சண்டை ஸ்கூலுக்கு